Hi friends, வணக்கம். இந்த வீடியோல வந்து நம்ம chicken 65 பிரியாணி எப்படி டேஸ்டா செய்யலாம் அப்படிங்கறது தான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். இதுக்கு வந்து முதல்ல வந்து நம்ம chicken 65 வந்து போட்டு எடுத்து வச்சுக்கலாம். நான் boneless chicken எடுத்துர்க்கேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், கொஞ்சம் மிளகாய் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சள் தூள், அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா பவுடர், 1 ஸ்பூன் வந்து அரிசி மாவும் கார்ன் ஃப்ளவர் சேர்த்திருக்கேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிட்டு இப்போ 65 வந்து நம்ம பொரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இதை பொரிச்சு வச்சுட்டு அதுக்கு அப்புறமா நம்ம பிரியாணிக்கு ரெடி பண்ணிடுவோம். இப்போ இதை வந்து தனியாக ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த எண்ணெயே வந்து நம்ம பிரியாணிக்கும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி வந்து நம்ம இந்த மண்பானையில் தான் பிரியாணி செய்ய போகிறோம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். நம்ம சிக்கன் பொரிச்ச எண்ணெயவே வந்து கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கிடுவோம். இப்போ இது கூடயே வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் ஹீட் ஆனவுடனே ஒரு துண்டு பிரிஞ்ச இலையை பிச்சு போட்டுக்கலாம். ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு துண்டு அன்னாசி பூ, ஒரு சின்ன துண்டு கடல் பாசி, ஒரு 2 பீஸ் ஏலக்காய், கிராம்பு ஒரு 2 துண்டு. இப்போ இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் வெடிச்சதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட ஒரு 3 பச்சை மிளகாய் அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா நல்ல வெங்காயம் வந்து வதங்கணும், நல்ல ப்ரௌன் கலரில் மாறுற அளவுக்கு கொஞ்சம் வேக விடுவோம். இப்போ வெங்காயம் வதங்கும் போதே வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு வாசனை மாறினதுக்கு அப்புறமா ஒரு சின்ன தக்காளி பழத்தை எடுத்து சேர்த்துக்கலாம். தக்காளி பழம் கொஞ்சம் நல்லா மசிய வேகட்டும். ஒரு 4-5 முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பிரியாணி மசாலா பொடி சேர்த்துக்க போகிறேன். இதுலேயே வந்து மல்லி, மிளகாய் தூள், மஞ்சள் தூள், மசாலா பொருட்கள் எல்லாமே இருக்குது. அதனால வந்து அது வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் வந்து லைட்டாக ஆயிலில் ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. பிரியாணி மசாலா இல்லாதவங்க 1 ஸ்பூன் மல்லி, கொஞ்சம் மஞ்சள் தூள், அப்புறம் ஒரு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள், கரம் மசாலா பவுடர் சேர்த்து இது மாதிரி ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போ அதையும் வந்து நல்லா இந்த மசாலாவோட ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. இப்போது நான் 1 டம்ளர் அளவுக்கு பிரியாணி அரிசி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இந்த கப்புக்கு எடுத்துருக்கேன், அதனால் இதே கப்புக்கு மெஷர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஜீரக சம்பா அரிசி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து ஒரு 1/4 மணி நேரம் ஊற போட்டு வச்சுருக்கேன். இதில் கொதி வந்த உடனே அரிசியை சேர்த்துடலாம். இப்போது தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. கொதித்த உடனே நம்ம வந்து அரிசியை சேர்த்துக்கலாம். ஊற வச்சு வச்சுருந்த அரிசி தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை மூடி வச்சு வேக வைக்கலாம். இப்போ வந்து ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து மேக்ஸிமம் வந்து வத்திடுச்சு. இப்போ இந்த நேரத்தில் வந்து ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி வற்றினதுக்கு அப்புறமா நம்ம செய்து வச்சிருக்கிற 65 இதில் ஆட் பண்ணிக்கிடுவோம். இப்போ வந்து தம் மாதிரி தான் போட போகிறோம். சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு இதுக்கு மேலே வந்து 65 அடுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம கவர் போட்டு மூடி வச்சிட போகிறோம். இந்த அரிசி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வேகிறதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்காது, டக்குன்னு ரெடி ஆயிரும். இந்த பிரியாணியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான ரெசிபி.
இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க 65 இதில் வச்சிடலாம். இப்போ சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு இப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ரைஸில் உள்ள தண்ணி எல்லாமே வத்திடுச்சு. ரைஸும் வந்து ஓரளவு நல்லா வெந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் லைட்டாக பருக்கையாக இருந்த மாதிரி இருக்குது. இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஒரு கவர் போட்டு இதை கலந்து மூடி வச்சிட்டோன்னா ஒரு 10 நிமிஷத்தில் ரைஸ் வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு இது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பிரியாணி ரெடி ஆகிடுச்சு சுட சுட. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா சூப்பராக சூடாக வந்து நம்மளுக்கு சிக்கன் 65 பிரியாணி ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது கூட சம்பல் மட்டும் வச்சு சாப்பிட்டா கூட நல்ல டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.